தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை விடுவோம். பட்டு வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. எங்களுக்கு வந்து சமைக்க தெரியாது, அதால் வந்து வீட்டில் வந்து சமைக்க போடுறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் வந்து ஓரளவு வந்து வதங்கி வந்துட்டுது, பார்த்தாலும் தெரியும். சரி, நான் இப்போ உருளைக்கிழங்க போடுவோம். சரி, இப்போ நாங்கள் வந்து அடி பிடிக்குது கிண்டி விடுவோம். உப்பு போடணும், கொஞ்சம் வேகட்டுக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேகினா அப்புறம் போடுவோம் உப்பு. நல்லா இருக்கு, நிறைய இருக்கு. இப்படி பிராட்டி சாப்பிட்டா அந்த மாதிரி செமையா இருக்கு. நிறைய உருளைக்கிழங்கு கறி வந்து அந்த மாதிரி வந்து ரெடி ஆயிட்டு பாத்தீங்களோ, அப்படியான்னு சொல்லி கறி செமையா இருக்குது. அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே எனது இந்நேர வணக்கங்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வீட்டை நான் தான் இன்றைக்கு சமைக்க போகிறேன். அது என்ன கறி சமைக்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு கறி தான் இன்றைக்கு சமைக்க போகிறேன். அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். அதோட உருளைக்கிழங்கையும் எல்லாம் வெட்டி எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ நான் தான் இப்போ சமைக்க போகிறேன். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க பார்ப்போம். இப்போ வந்து சட்டி வந்து சூடாயிட்டு, மண் சட்டி. இப்போ நாங்கள் தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை விடுவோம். இப்போ வந்து பெருஞ்சீரகத்தை போடுவோம். வெந்தயம் போட்டாச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், வெங்காயம் மிளகாயம் இருந்தால் போடுவோம். வட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. இனி நாங்கள் இதை வந்து வடிவாக கிண்டி விடணும். இன்றைக்கு தான் முதல் வீட்டை வந்து நான் இன்றைக்கு சமைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆளை வந்து நான் சமைக்கல, எங்களுக்கு வந்து சமைக்க தெரியாது, அதால் வந்து வீட்டை வந்து சமைக்க போடுறது. இப்போ இன்றைக்கு வந்து நான் வந்து இன்றைக்கு சமைக்க போகிறேன். வெள்ளிக்கிழமை என்னடா வெள்ளிக்கிழமையில ஒரே ஒரு கறி வந்து யோசிப்பீங்கள். இந்த ஒரு கறியில் நான் வந்து உருளைக்கிழங்கு கறி வந்து நான் சமைக்க போகிறேன். அதுக்காகத்தான் சொன்னேன் இந்த வெள்ளிக்கிழமை உருளைக்கிழங்கு கறி சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் வந்து ஓரளவு வந்து வதங்கி வந்துட்டுது, பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. மண்சட்டியில் இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. மண்சட்டியில் அந்த மாதிரி மண்சட்டியில் நாங்கள் சமைச்சு சாப்பிட்றோம் வந்து சுவையை கூடுதலை. நாங்கள் மற்ற சட்டியில் சமைச்சு சாப்பிட்றத விட மண்சட்டியில் வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிட்ற சுவை வந்து கூடுதலாக இருக்கும். இப்போ கறிக்கு தேவையான தேங்காய் பாலெல்லாம் எடுத்து வச்சுருக்குது. இந்த அளவு உருளைக்கிழங்கு இருக்குது. நாங்கள் இதெல்லாம் போட்டு நாங்கள் உருளைக்கிழங்கு அடுத்ததாக போடுவோம். சரி, நான் இப்போ உருளைக்கிழங்க போடுவோம். உருளைக்கிழங்க போட்டாச்சு. இப்போ வடிவாக கிண்டி விடுவோம். இல்லை வதங்கி கொஞ்சம் இதண்டா தான் நல்லா இருக்கும். எண்ணெயில் புரட்டி விட்டா அந்த மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் எண்ணெயில் அப்படி அவிய விட்டுட்டு கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு பாலை விட்டா அந்த மாதிரி இருக்கும். சில பேர் என்ன செய்யறோன்னு சொன்னால் இந்த வெங்காயம் வந்து வதங்காட்டிக்கு கொஞ்சம் உப்பு போட்டு விடும். உப்பு போட்டு விட்டா வெங்காயம் வந்து வேகமாக வந்து வதங்கிடும். சரி, இப்போ நாங்கள் வந்து அடி பிடிக்குது, கிண்டி விடுவாங்க. அதெல்லாம் கருகாது. நான் வந்து சமைக்கிறேன், சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். சமைச்சுப்பா உப்பு போடணும், கொஞ்சம் வேகட்டுக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேகினா அப்புறம் போடுவோம் உப்பு. அந்த மாதிரி இருக்கு. சமைச்சு சாப்பிட்டு பார்ப்போம். அந்த மாதிரி இருக்குன்னா நான் நினைக்கிறேன். இதெல்லாம் சின்ன பிரச்சனை, சமைக்கிறதெல்லாம் சின்ன பிரச்சனை, நோவல் பிரச்சனை தெரியுமா? நாங்கெல்லாம் சின்ன வயசுலயே சமைப்போம். சின்ன வயசுலேயே சமைப்போம். அது வந்து அடுப்புல, விறகு அடுப்பில். இதுவும் அடுப்புல நினைக்கிறேன். எந்த யோசிப்பீங்க இது அந்த அடுப்பு இல்லாமல் என்ன இதோ, இதுவும் அடுப்பு தான். இப்படித்தான் சண்டேண்டா கட்டை கிளியத்தான் செய்யும்.
இப்போ அடுத்த நாங்கள் என்ன உப்பு போடுவோமோ? உப்பு போடணும். தேவையான அளவு உப்பு, இன்னும் குறைச்சி விடுவாங்க. என்ன சொன்னா கடுமையா வந்து நெருப்பு எரியுது. அப்போ கொஞ்சம் குறைச்சாச்சு. எல்லாம் நிப்பாட்டியாச்சு. வேலையை விட்டு என்னன்னு தெரியப்ப இது துறக்கு தூள் வாழ்த்துற பாடு சமைச்சாதான் தெரியும். தூள் வாழ்த்துறாக்குறது என்ன. சரி, கொஞ்சம் கனவு போடுவோம். ஒழுங்கானுமா போடுங்க பாப்போம். சமைக்கிறேன்னு சொன்னீங்க போடுங்களா. சரி, உடம்பு தூளும் காணும். கொஞ்சம் காரம் இருந்தது நல்லா இருக்கு. மணக்கும். அது மணக்காது. எல்லாம் அவன் தூள் வைக்க வந்து வேற அதேன்னு சொல்லுங்க பாப்போம். வந்து அவிஞ்சதுன்னு சொன்னா தூள் வைக்க வராது. அதெல்லாம் எரியாது. அதெல்லாம் அடுப்பெல்லாம் குறைச்சாச்சு. இப்படி பிரட்டி வச்சா இந்த மாதிரி இருக்குது. அது வந்து இப்படி பிரட்டி வைக்கிறத என்னன்னு சொல்லுவாங்க. உருளைக்கிழங்கு அவிக்கும், அவிச்சிட்டு சமைக்கும். அவிச்சு சமைக்கூடாது. அப்படின்னா கொஞ்சம் தூளும் போட்டு உப்பு போட்டு உருளைக்கிழங்கு பிரட்ட அந்த மாதிரி இருக்கு. இப்படி பிரட்டி சாப்பிட்டா அந்த மாதிரி செமையா இருக்கு. நிறைய சரி, இப்ப தேங்காய் பால் தேங்காய் பாலை விடுவோம். தேங்காய் பாலை விட்டாச்சு. நீ இருக்கா கிண்டி விடுவோம். எனக்கு இப்படி பால் விட்டு சமைக்கிறத விட அந்த பால் விடாம பிரட்டி சமைக்கிறது அது நல்ல விருப்பம் எனக்கு. அப்படி சாப்பிடுது நல்லா இருக்கும். அப்படி சாப்பிடும் எனக்கு. அப்படி சாப்பிடுதுன்னா வேற அப்படின்னா நீங்க என்ன செய்திருக்கோம். உருளைக்கிழங்கு வந்து அவிச்சிருக்கோம். அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. ஒரு இப்ப நாங்க வெட்டின துண்டை விட கொஞ்சம் சின்ன சின்ன வெட்டினோம்னு சொன்னாங்க. அதை எண்ணெயிலேயே வேவிச்சுன்னா சூப்பரா இருக்கு. அப்படி அதுலயே அவிஞ்சு நாங்களும் அவிச்சிட்டு தான் சமைக்கிறது. நீங்க அவிக்கிறீங்க? நான் அவிக்கிறேன் இல்லை. ஓகே, நம்ம கறி எல்லாம் முடிஞ்ச அப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி வந்து நல்லா கொதிச்சிட்டுது. கொதிச்சு நல்லா அவியுது. உருளைக்கிழங்கு ஒரு கொஞ்சம் நேரம் அவிச்சட்டுக்கும், ஒரு 5-6 நிமிஷம் அவிச்சட்டுக்கும். கொஞ்சம் கொதிச்சு அவிஞ்சுன்னு சொன்னால் உருளைக்கிழங்கெல்லாம் அவிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்ப்போம் என்கிட்ட கறி, நான் சமைச்ச கறி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே உறவுகளே, இப்போ வந்து உருளைக்கிழங்கு கறி வந்து அந்த மாதிரி வந்து ரெடி ஆகிட்டு. பார்த்தீங்களோ எப்படின்னு சொல்லி கறி செமையாக இருக்குது. நான் சமைச்ச உருளைக்கிழங்கு கறி வந்து இன்றைக்கு முதல் தடவையாக பார்த்தீங்களோ எப்படி இருக்குன்னு சொல்லி கறி அந்த மாதிரி இருக்கு. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் உங்களோட கறி எப்படி இருக்குன்னு. நான் உப்பெல்லாம் பார்த்து எல்லாம் காணும். சூப்பராக இருக்கு கறி. ஓகே உறவுகளே, இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறேன். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. மறக்காம மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே உறவுகளே, இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே உறவுகளே, பாய்.